சன் ஆஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்துகளும். தொடர்ந்து நம்முடைய தளத்தின் வழியாக உங்களுக்குரிய நற்பலன்களையும் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையினை வைத்து ஏற்பட போகின்ற பலன்களையும் எதிர்மறையான பலன்கள் இருந்தால் அதையும் வெளிப்படையாகவே வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த எதிர்மறை பலன்களை ஏன் வழங்குகிறோம் என்றால், எல்லாம் கேட்பாங்க, என்ன நல்லது மட்டும் சொல்லுங்க, நல்லது மட்டும் சொல்லுங்க. நல்லது மட்டுமே தெரிஞ்சுக்கிட்ட போதாதுங்க. வாழ்க்கையில எந்த சங்கடங்கள் எப்படி ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்வதின் வழியாக நாம் நமக்கு வரப்போகின்ற சங்கடங்களை தடுத்து நிறுத்த முடியும், இல்லை சமாளித்துக் கொள்ள முடியும், பாதுகாப்பாக இருந்து கொள்ள முடியும். முதலில் உங்களுக்கு ஒரு வேண்டுதலாக, என்னுடைய வேண்டுதலாக உங்களை வைப்பதுதான், எனக்கு எப்போ வருமானம் வரும், எப்போ வீடு கட்டுவேன், எப்போ சந்தோஷமா இருப்பேன், எப்போ கோடீஸ்வரன் ஆவேன் என்பது தெரிந்து கொள்கின்ற முன்னால் எனக்கு ஏதாவது சங்கடம் வருமா, பிரச்சனைகள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, அவமானங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா, உடல்நிலை பாதிப்பு உண்டாகுமா, இதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். இது மிக மிக அவசியம். ஏன்னா சுவர் இல்லாமல் சித்திரம் எழுதவே முடியாது. சுவர் என்பது நம்முடைய பிரச்சனைகள் நமக்கு இல்லை என்றால் எந்த விதமான விஷயங்கள் நடக்க போறதில்லை. இப்போ ஒரு முக்கியமான தகவலை பேசுறதுக்காக தான் இந்த பீடிகைலாம் போட்டிருக்கு. என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதற்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த சனி பகவானின் சஞ்சார நிலை. சனி பகவான் மேஷ ராசினரான உங்களுக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப 10ஆம் இடத்தில் இருந்தாரு, 11ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறாரு. டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு லாப சனியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப மேஷ ராசினர் பார்த்தீங்கன்னா எல்லாமே அள்ளி விட்டுட்டே இருப்போம். என்ன அள்ளி விட்டுருப்போம்? லாபம் வரப்போகுது, புதிய தொழில் தொடங்க போறீங்க, தொழில் இருந்த தடைகள் எல்லாம் விலக போகுது, வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாம் விலக போகுது, இனி பணம் புரள போகுது, உங்களுடைய செயல்கள் எல்லாம் வெற்றியாக போகிறது. இது உண்மைதாங்க, இது இல்லை சொல்லவே இல்லை. ஒரு பக்கம் பார்த்தா தப்பே கிடையாது. 11ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது அவன் வழங்குகின்ற பலன் அது மறுக்கவே முடியாது. அப்ப மேஷ ராசினருக்கு இது ஒரு யோக காலகட்டம், நிச்சயமாக யோக காலகட்டம். வறுமைகள் விலகும், செல்வாக்கு அதிகரிக்கும், பண வரவு உயரும், உங்களுடைய சந்தோஷமும் யாவுமே நினைத்தபடி எதிர்பார்த்தபடி நடைபெற ஆரம்பிக்கும். இல்லறம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை துணைக்கு அப்பாற்பட்டு ஒரு துணை கூட ஒரு சிலருக்கு அமையும். ஒரு மறைமுக வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எல்லாமே தொடரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். அவர் சந்தோஷத்தையும் கொடுப்பார் அந்த 11ஆம் சனி பகவான். சனி பகவான் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு எப்பொழுதுமே நற்பலன்களை வழங்கிடக்கூடியவர், அதை மறுக்கவே முடியாது. அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யோக நிலை இருக்கு, அதை மறுக்க முடியாது. இன்னொரு பக்கம் பாருங்க, சூட்சமத்தை உடைக்கிறோம். சனி பகவானின் 3ஆம் பார்வைன்னு பாருங்க. என் வாழ்க்கையில நிறைய ஜாதகத்தை அனுபவத்தை பார்த்து சொல்றாங்க. இந்த 3ஆம் பார்வை எங்க பதியும்னா உங்க ஜென்ம ராசியில் பதியும். ஜென்ம ராசியில் பதிகின்ற போது உங்களுடைய உடல் நிலையை அறிக்க ஆரம்பிக்கும். இனம் புரியாத நோய், இனம் புரியாத சங்கடம், மனதில் குழப்பம், தேவையற்ற சிந்தனைகள். இப்போ இதை நம்புறதா, அதை நம்புறதா, இல்லை அவரை பார்க்கறதா, இவரை பார்க்கறதா, அது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு உறவுகளில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு குழப்ப நிலை, வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிலை, மனதில் இருந்து குழப்பம் வந்துட்டாவே வாழ்க்கை மாறிடுங்க. இனம் புரியாத நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சனி பகவான் ஆயுள்காரகன், செவ்வாய் பகவான் இரத்தக்காரகன். அப்போ உடல்நிலையில் பாதிப்பு, இனம் புரியாத பாதிப்பு, நோய்கள் தோன்றுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மீதும் புத்திரஸ்தானத்தின் மீதும் பதிகிறது. செல்வாக்கு அந்தஸ்தெல்லாம் கொடுக்குற இடம் அதுதாங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு நிம்மதியான உறவுன்னா பார்த்தீங்கன்னா பிள்ளைகள். இப்ப பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஒரு இடைவெளி, பெரிய இடைவெளி ஏற்படும். நல்லா தான் பழகிட்டு இருப்பீங்க. உங்களுடைய முயற்சி, வாழ்க்கை, எண்ணம் எல்லாமே பிள்ளைகள் மேலதான் இருந்திருக்கும். ஆனா ஏதோ ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு முரண்பாடு ஏற்பட்டு பிரிந்து செல்லக்கூடிய நிலை கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது பிள்ளைகளால் உங்களுக்கு தொல்லைகளும், பிள்ளைகளால் நெருக்கடிகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் இந்த காலகட்டத்தில். இதற்கு மேலாக ஒரு தகவல் இருக்குங்க. 11ஆம் இடத்துக்கு சனி வந்துட்டாரு, சந்தோஷமா இருக்கிறோம், பணம் வருது, எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா உங்களுக்குன்னு ஒரு ஆயுள்ஸ்தானம் ஒன்று பாருங்க, அஷ்டமஸ்தானம். அது உங்க ராசிநாதனுடைய விருட்சிகம். அந்த அஷ்டமஸ்தானத்திற்கு
தன்னுடைய 10ஆம் பார்வையை செலுத்துகிறார் சனி பகவான். இங்க தாங்க ஒரு வில்லங்கமே இருக்குது. தன்னுடைய 10ஆம் பார்வையை செலுத்துகிறார். நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஒரு பக்கம் துணிச்சலா போயிட்டே இருப்பீங்க, வருமானத்தை தேடி போயிட்டு இருப்பீங்க, உலகத்தை சுத்துவீங்க, ஊரை சுத்துவீங்க, பணம் பணம்னு உங்களுடைய செல்வாக்கு இருக்கும். இல்ல உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரும், ஊர் ஊரா போயிட்டு இருப்பீங்க. உங்களுடைய உடல்நிலையத்தில் கவனம் செலுத்த முடியாமல் போய்விடும். அப்போ 8ஆம் இடம் 2 விஷயங்களை குறிக்குங்க. ஒன்று, நமக்கு கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம் 8ஆம் இடம், அது ஆயுள்ஸ்தானம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய புகழுக்கு வில்லங்கத்தை உண்டாக்கக்கூடிய இடம் 2, அது 8 தான். ஒன்று பார்த்தா என்ன, நம்ம உடலை நம்முடைய ஆயுளுக்கு ஏதாயிலும் சங்கடத்தை ஏற்படுத்தணும். 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்ற போது அந்த சங்கடத்தை ஏற்படுத்த முடியவில்லை. ஏன்னா நமக்கு விதி நல்லா இருக்கு, ஆயுள் பலம் இருக்கு, ஏற்படுத்த முடியவில்லை. அப்போ உனக்கு அவமானத்தை உண்டாக்கி அதற்கு நிகரான ஒரு சங்கடத்தை உனக்கு உண்டாக்க வேண்டும். இப்போ அது சின்ன உதாரணம் சொல்லுவேன். நித்யானந்தான ஒருத்தர் இருந்தார், ரொம்ப புகழ்பெற்றவராக இருந்தார். ஒரு வீடியோவில் அவருடைய எதிர்காலமே சூனியமாய் போச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்று மரணம் வரணும், இல்லை அதற்கு நிகரான ஒரு அவமானம் வரணும். இப்போ வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற அளவிற்கு. அப்போ மேஷ ராசினருக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கிறது, ரொம்ப ரொம்ப நிதானமாக தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு நான். ஏன்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பீங்க. எதிர்ப்பாளினரா ஒதுக்கி வையுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஆசைகளை தூண்டி உங்களுடைய வீடியோவை எடுப்பாங்க. அது பணம் கொடுத்தும் செய்யலாம், இல்லை லஞ்சம் கொடுத்தும் செய்யலாம். எப்படியாவது உங்களை அவமானப்படுத்துவதற்கு சிலர் முயற்சிப்பார்கள். இதற்கும் மேலாக உறுதியாக உடல்நிலையில் சங்கடம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் மேஷ ராசினருக்கு ஆபத்தான நேரமா என்று நீங்கள் கேட்கலாம். அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கின்ற போது முழுமையாக தெரியும். ஆனால் அதற்கு நிகரான சிலவற்றை இந்த காலகட்டத்தில் சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற வரையில் நீங்கள் அடைந்தே தீர வேண்டும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் 2 பரிகாரங்கள் இருக்கிறது. ஒன்று, ஆயுள்காரனான சனி பகவானுடைய திருநள்ளாருக்கு சென்று நல தீர்த்தத்தில் நீராடி சிவனை தரிசித்து மீண்டும் வெளியில் வந்து சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தானம் செய்து வணங்கி வழிபட்டு வாருங்கள். மனமுருகி வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் குறையும், ஆயுள் இருந்த சிக்கல்கள் விலகும். ஒரு முறை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள், சங்கடங்கள் குறையும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.